மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய வினாத்தாள். முதல் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய சீரிய. ஒரு சுழிரா சீரிய என்றால் பெருமை பெற்ற என்ற அர்த்தம். ரெண்டு சுழிரா சீரிய என்றால் கோபம் கொண்ட என்ற அர்த்தம். மீண்டும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தாள் ஈன்றாள். ஈந்தாள் ஈந்தாள் என்றால் கொடுத்தாள் என்ற அர்த்தம். ஈன்றாள் என்றால் பெற்றெடுத்தாள் என்று அர்த்தம். பொருள் வேறுபாடு. பொழிகின்ற பொழிகின்ற. சிறப்பு லகரம் பொழிகின்ற வந்துச்சுன்னா தருகின்ற என்ற அர்த்தம். குண்டுலா பொழிகின்ற வந்துச்சுன்னா சிறந்து விளங்குகின்ற அப்படின்னு அர்த்தம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னா என்னென்னா, ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். சரியான சொற்களை சரியான இடத்தில் நம்ம ஒழுங்குபடுத்தணும். என்ன கேள்வினா, வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். இந்த வாக்கியத்தில் எல்லா சொற்களும் முன்னும் பின்னும் மாறி இருக்கு. சரியான ஒழுங்குமுறை என்னன்னா, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஐந்தாவது கேள்வி, மீண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் டி, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா என்னன்னா, அகர வரிசைனா என்னன்னா, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களான ஆனா ஆவனா இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும் உயிர்மை எழுத்துக்களான கா ஞா சா கா கி இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பிறகும் எழுத வேண்டும். ஆப்ஷன் சியை பாருங்கள். அறக்காம்பல் அல்லல் படனத்து வாயை விழ. இதே அந்த அகர வரிசைப்படி. அறக்காம்பல் அல்லல் என்பது உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இரண்டுமே. படனத்து வாயை விழ இது இரண்டுமே உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள். மீண்டும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர். மீண்டும் அகர வரிசை. ஈதல் ஊக்கம் ஏது ஒவ்வை. ஒருத்தல் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. ஒருத்தார். வினையால் அணையும் பெயர்னா கடைசியில் கொடுத்தோர் ஒடுத்தார் அப்படி லாஸ்ட்டில் முடியும். மலை என்ற வேர் சொல்லி வினையச்சத்தை தேர்க. ஆப்ஷன் ஏ மலைந்து. சரிங்களா, இதே வினையச்சம். பி இருக்கு பார்த்தீங்களா, மலைந்த, அது பெயரச்சம். கொடு என்ற வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர் கொடுத்தல். வந்தனன் என்ற சொல்லின் வேர் சொல் கேட்டிருக்காங்க. வா. வருக என்ற வினைமுற்றின் வேர் சொல் கேட்டிருக்காங்க. அதுவும் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு இருக்குது பார்த்தீங்களா, நிலா. நிலவை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னென்ன இருக்குது? திங்கள் சந்திரன். ஆப்ஷன் சீதே சரியான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை கேட்டிருக்காங்க. அடிவகைனா என்னென்னா, ஒரு தாவரம் ஒரு செடியோட அடிவகை இருக்குல்ல, வேர்பகுதியின் மேற்பகுதி இருக்குல்ல, அதுதான் அடிவகை அப்படிங்குவாங்க. இதில் எது அடிவகை? தாள் தண்டு கோல் இது எல்லாமே அடிவகை. கவை கொம்பு கொப்பு இருக்குல்ல, அது கிளை வகை. இலை தோகை ஓலை எல்லாருமே ஒரு தாவரத்தோட இலை வகை. துளிர் முறி குருத்து எல்லாமே கொழுந்து வகை. மீண்டும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரைக்கிணறு ஊருணி அகழி அணை இதெல்லாம் என்னன்னா, நீரை சேமித்து வைக்கக்கூடிய சிறிய மற்றும் பெரிய நீர்நிலை. சரிங்களா, இதற்கு ஆன்சர் நீர்நிலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. அமைதியான உறக்கம் தேவை. ரெண்டு சொல்லி ரா வர வேண்டும். மீண்டும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இலை இலை இலை. குண்டுலா இலை என்றால் செடியோட இலை. பள்ளிக்கு வரலா இலை என்றால் மெலிந்து போதல். சிறப்பு லகரம் இலை என்றால் நூல் இலை, அதாவது பருத்தி செடியோட நூல் இருக்குல்ல, பருத்தி இலை அப்படிங்குவாங்க. மீண்டும் ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க. பறவை பறவை. பறவை என்றால் கடல். பறந்து விரிந்து இருப்பதால் அது கடல். ஒரு சொல்லிடா. பறவை என்றால் பறக்கக்கூடிய பறவை இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு சொற்கள் என்னென்னா புல் என்று அர்த்தம். பறவை என்றாலும் புல் என்றாலும் அர்த்தம், ரெண்டுமே ஒன்றுதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்ன தமிழில்? வரைவோலை என்று அர்த்தம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, காசோலை. செக் என்றால் காசோலை என்று அர்த்தம்.
21வது கேள்வி, வீடு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது என்ன வகை விடைனா இது சுட்டு விடை. சுட்டு விடைனா என்னென்னா, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேலே இருக்குது அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் சுட்டு விடை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு உண் அதே வரும். சரிங்களா? தின் எங்கே வரும்னா தின்பண்டம் தின் அப்படின்னு வரும். தண்ணீர் குடி, பால் பருகு அப்படின்னு வரும். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. 2, 3 சரி. குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான். 1ம் 4ம் தவறு. ஏன் தவறு என்றால் குதிரை இத்து அங்கே வராது, வரும்படி சொன்னான் இச்சு அங்கே வராது. மரபு பிள்ளைகள் ஏற்புடைய ஒளி மரபு கேட்டிருக்காங்க. ஆடு எப்படி ஆடு கத்தும். சரிங்களா? சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும். இதுதான் ஒளிமரபு. விலங்குகளின் ஒளிமரபு இதுதான். குலை வகை கேட்டிருக்காங்க. குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல். கொத்து, தாறு, அழகு இது 3மே குலை வகை. அழியல் மற்றும் குலை வகை கிடையாது. அழியல்ங்கிறது என்னென்னா கெட்டுப்போன காய் கனி வகை இருக்குல்ல, அதைத்தே நம்ம அழியல், அழுகல், அப்படி சிவியல் அப்படின்னு சொல்லுவோம். குலை வகை அப்படின்னா என்னென்னா ஒரு தாவரத்தோட ஒரு செடியோட அந்த காய் கனி இருக்குல்ல மொத்தமாக இருந்துச்சுன்னா அது குலை வகை என்று அர்த்தம். பொருந்தா சொல்லை கண்டறிய. நீர்நிலை பெயர் அல்லாதது. இளஞ்சி, கூவல், கேணி இது 3மே நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய பெயர். கோட்டி என்பது நீர்நிலையை குறிக்காத சொல். அப்படின்னா கோட்டினா என்னென்னு அர்த்தம்னா கோட்டி என்றால் மன்றம் என்று அர்த்தம். பொருந்தா சொல்லை கண்டறிய. பால் பசு, பசு பால் தரும். இது சரியாக இருக்குது. காளை வண்டி, காளை மாடு வண்டி இழுக்கும். எருது உழவு, எருது மாடை வச்சு நம்ம உழவு செய்ய முடியும். ஆடு வண்டி இதுதான் பொருந்தாத சொல். ஆடை வச்சு வண்டி இழுக்க முடியுமா? முடியாது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இடும்பை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இடும்பை என்றால் துன்பம் என்று அர்த்தம். துன்பத்தின் எதிர்ச்சொல் என்ன? இன்பம். மீண்டும் ஒரு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அணுகு என்றால் சேர் என்று அர்த்தம். சரிங்களா? அதன் எதிர்ச்சொல் என்ன? விலகு. பிரித்தெழுதுதல். நீர்நுழையில் அந்த சொல்லோட பிரித்தெழுதல் கிடைப்பது என்ன? நீர் கூட்டல் உலையில். இது சேர்த்தெழுது கேட்டிருக்காங்க. செயல் கூட்டல் இழக்க, செயல் இழக்க. சரியான விடையை தேர்க. விண் கூட்டல் உண்டு, விண்ணுண்டு. ஆனால் இங்கே விண் நூண்டுன்னு கொடுத்துருக்காங்க, நெடில் கொடுத்துருக்காங்க. இது தவறு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி மட்டும் சரி. பண் கூட்டல் அழகு, பன்னழகு. மீண்டும் ஒரு பிரித்து எழுதுதல். பெருங்கடல். பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல். முத்தமிழ் என்னென்னது? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். சரிங்களா? இதில் பொருந்தாதது என்னது? வளர்தமிழ். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. இங்கே என்ன வரும்னா எங்குன்னு வரும். சரிங்களா? எங்கு உள்ளது. பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது என்பது நிகழ்காலம், அதனால் இங்கே மேய்கின்றன வரணும். சரிங்களா? மேய்ந்தன என்பது இறந்த காலம், அது வராது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, மாடுகள் என்பது பன்மை, அதனால் மேய்கின்றன வருது. மாடு ஒருமை என்றால் மாடு புல் மேய்ந்தது. ஒருமை என்றால் மேய்ந்தது என்று வர வேண்டும். பன்மை என்றால் மேய்கின்றன அப்படின்னு வரணும். சரிங்களா? பொருத்தமான காலம் கண்டறிய. கண்மணி பாடம் படிக்கிறாள், நிகழ்காலம். இது சரி. கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது மட்டும் சரி. ஆப்ஷன் ஏயை பாருங்களேன். கண்மணி நேற்று பாடம் படித்தாள். நேற்று என்பது என்னது? இறந்த காலம். இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி மட்டும் சரி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சரியான இணையை கண்டறிய. சரியான இணை என்னது? நீதி கூட்டல் நூல், நீதி நூல். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்களேன். விண் கூட்டல் மீன், விண்மீன்தே வரணும். இங்கே விண் மான் கொடுத்துருக்காங்க. தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழி தான். இங்கே தாய்மொழின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம், பறை. சரிங்களா? இது மட்டும் சரியானது. பரம்பரை. மற்றதெல்லாம் பாருங்களேன். பரம்பரை, அந்த பரம்பரையிலே ஒரு சுழிரா வர வேண்டும், 2 சுழிரா வரக்கூடாது. பரம்பரை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கண்டறிதல். பேச்சு வழக்கு அப்படின்னா என்னென்னா பேசக்கூடிய சொற்கள் கொச்சை சொற்களாக இருக்கும், அதாவது இலக்கணம் இல்லாமல் இருக்கும். அப்படி என்றால் பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குனா இலக்கணம் உடையதாக இருக்கும்.
என்னுடைய பல் உளுந்திடுச்சு. உளுந்திடுச்சு என்பது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு என்பது என்ன? விழுந்து விட்டது. மீண்டும் ஒரு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. உடம்பு என்பது பேச்சு வழக்கு, உடம்பு என்பது எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா என்பது பேச்சு வழக்கு, சாப்பிட்டாயா என்பது எழுத்து வழக்கு. பொருட்களை எண்ணும் இடங்களில் என்ன வரணும்? காற்புள்ளி வரணும். காற்புள்ளி என்றால் கமா என்று அர்த்தம். அதாவது இயல், இசை, நாடகம் அப்படின்னு நம்ம வரிசைக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை எழுதும்போது அங்கே இயல் பக்கத்தில் கீழே ஒரு கமா, இசை பக்கத்தில் ஒரு கமா அப்படின்னு வரணும். சரிங்களா? அதே காற்புள்ளி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. முத்தமிழ் பிடிச்சிருக்காங்களா? அதாவது ஒரு சொல்லை விரித்து எழுதும்போது அங்கே இந்த இடத்துல என்ன வரணும்னா முக்காற்புள்ளி வரணும். முக்காற்புள்ளினா என்னது? மேலே ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி. இதே முக்காற்புள்ளி. முத்தமிழை விரித்து எழுதுனா என்ன வரும்? இயல், இசை, நாடகம் வருமா? ஓகே. அந்த இயல், இசை இருக்குல்ல, இயலுக்கு பக்கத்தில் ஒரு கமா, இசைக்கு பக்கத்தில் ஒரு கமா, நாடகம் பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய. நூல் பல கல் என்பர் பெரியோர். அதாவது ஒரு சொற்றொடரில் ஒரு சிறப்பான சொல் என்றால் அந்த சொல்லுக்கு இரட்டை மேற்கோள் இட வேண்டும். இரட்டை மேற்கோளுக்கு அடுத்து ஒரு கமா இட வேண்டும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவு கண்டறிய. மருவு அப்படின்னா என்னென்னா ஒரு சொல்லோ ஒரு ஊரோட சுருங்கிய வடிவம். சரிங்களா? பைம்பொழில் என்ற ஊரின் மருவு பம்புலி. பூவிருந்தவள்ளி என்ற ஊரோட மருவு என்னென்னா பூந்தமல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். செக்கு என்பது என்ன? ஆங்கில சொல். அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? செக் என்றால் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்ட்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்ட்னா என்னது? கடன் அட்டை. ஆப்ஷன் சி தான் சரி. மீண்டும் ஒரு பிறமொழி சொல். எஸ்கலேட்டர்னா என்னது? தமிழில் மின் படிக்கட்டு என்ற அர்த்தம். மீண்டும் ஒரு பிறமொழி சொல். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதில் கொடுத்துருக்க இந்த வாக்கியத்தில் ஆச்சரியம் என்பது பிறமொழி சொல். ஆச்சரியம் என்ற சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா வியப்பு என்று அர்த்தம். விடைவகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது கூறல் விடை. சரிங்களா? கால் வலிக்கும் என்று கூறினால் உருவது கூறல் விடை. கால் வலிக்கிறது என்று கூறினால் உற்றது உரைத்தல் விடை. கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்தேன். இதை எப்படி மாற்ற வேண்டும்னா நான் நேற்று வந்தேன். இதுதான் எழுத்து வழக்கு. நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா? பார்த்தீங்களா? வாய் வலிக்கிறதுனா உற்றது உரைத்தல். வாய் வலிக்கும்னா உருவது குரல் விடை. எதிர்காலத்தை கூறணும்னா உருவது குரல் விடை. நிகழ்காலத்தை கூறணும்னா உற்றது உரைத்தல் விடை. கலைச்சொல் அறிக. ரிட்ஸ்னா என்னது? சட்ட ஆவணங்கள். லாஸ்ட்டில் எஸ் வருது அப்படின்னா பன்மை. அதனால் இங்கே சட்ட ஆவணங்கள் பன்மையில் முடியணும். மீண்டும் ஒரு கலைச்சொல். அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னது? வேளாண்மை தொழில். விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற சொற்றொடரில் ஓமை விளக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்னா என்னன்னா பயனற்ற செயல் என்று அர்த்தம். மீண்டும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒற்றுமை இன்மை என்று அர்த்தம். இந்த ஓமைக்கு ஒற்றுமை இன்மை என்று அர்த்தம். மீண்டும் ஒரு ஓமை. வேலியே பயிரை மேய்ந்தது போல. இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம்னா கடமை தவறுதல் அப்படின்னு அர்த்தம். சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை தொடர். அதாவது செய்வினை தொடர்னா என்னென்னா முதல்ல எழுவாய் இருக்கணும். சத்யா என்பது எழுவாய், வீணை என்பது செயற்படு பொருள், வாசித்தாள் என்பது பயனிலை, வினை பயனிலை. இப்படி அமைஞ்சிச்சுன்னா செய்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. பந்தை என்னிடம் உருட்டினான். சரிங்களா? அப்படின்னா என்னென்னா பிறவினை வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. தன்வினையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பொருத்தமான செயற்பாட்டு வினைத்தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். பணம் காணாமல் போனது. செயற்பாட்டு வினைனா என்னென்னா
இந்த செய்யப்படு பொருள் இருக்குது பார்த்திங்களா, பணம், அது வந்து முதலில் வரும். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன வரும்னா படு, பட்டது, போயிற்று, போனது, ஆயிற்று, ஆனது அப்படின்னு முடியும். இங்கே போனதுன்னு முடிஞ்சா அப்படின்னா இது செய்யப்பாட்டு வினை. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா டி பாருங்கள். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? மீண்டும் ஒரு விடைக்கேற்ற வினா. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். இந்த விடைக்கு ஏற்ற வினா என்னன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? அடுத்த கேள்வி, ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அது எளிமையானது, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். சரிங்களா, இங்கே வந்து தனது வராது, தமதுதான் வரணும். ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரு தலைவர், அதாவது மரியாதை நிமித்தமாக தனது என்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம தமது அப்படி போடணும். சரிங்களா, இதே ஒரு சாதாரண மனுஷன் நினச்சிக்கோங்க. மணிமாறன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார், அங்கே தனது வரும். அம்பேத்கர் யார்? பெரிய மனுஷன் தானே, அவர் தலைவர் இல்லை, அதனால் இங்கே தமது வரும். மீண்டும் ஒரு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இதே சரி. இளங்கன்று என்பது ஒருமை. சரிங்களா, அதனால் இங்கே கடைசியில் கொண்டிருந்தது அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இங்கே இது பன்மையில் ஆரம்பிச்சுன்னா கடைசியில் கொண்டிருந்தன அப்படின்னு முடியும். மீண்டும் ஒருமை பன்மை. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரி, ஏன்னா ஆயுத எழுத்து என்பது ஒரே ஒரு எழுத்து தான், ஒருமை, அதனால் பிறக்கிறது. இதே இது பல எழுத்துக்கள் என்றால் பிறக்கின்றன அப்படின்னு வரும். சொல் பொருள் பொறுத்துக. சாந்தம் என்றால் அமைதி, மகத்துவம் என்றால் சிறப்பு, தாரணி என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. மீண்டும் சொல் பொருள் பொறுத்துக. தமர் என்றால் உறவினர், முனிவு என்றால் சினம், தார் என்றால் மாலை, முடி என்றால் தலை. பிழை திருத்தம் சரிய. ஓர் என்ற சொல்லு இங்கே வரும்னா உயிரெழுத்துக்களான ஆனாவன இருக்குல்ல, அந்த எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன் ஓர் என்ற வார்த்தையும், சரிங்களா, ஒரு என்ற வார்த்தை எங்கே வரும்னா உயிர்மை எழுத்துக்களான கா இருக்குல்ல, காஞா சா சீச்சு இருக்குல்ல, அந்த எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன் ஓர் என்ற வார்த்தை வரும். இங்கே ஆப்ஷன் பியை பாருங்கள். அஃது ஓர் இனிய பாடல். சரிங்களா, இனிய என்ற சொல்லோட முதல் எழுத்து என்ன? ஈனா என்னது? உயிரெழுத்து. அப்புறம்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். பிழை திருத்துக. ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். இதில் உள்ள பிழை என்னன்னா இங்கே ஏறின இருக்குல்ல, அதே பிழை. அங்கே ஏறின வரக்கூடாது, ஏறியதுன்னு வரணும். சரிங்களா, ஏறின எங்கே வரணும்னா அணில் என்பது ஒரு அணில் தானே, அப்போ ஒருமை தானே. ஒருமை என்றால் ஏறியது, பன்மை என்றால் ஏறின. சரிங்களா, சரியான தொடரை தேர்ந்தெடு. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? சரிங்களா, செயற்பாட்டு வினைத்தொடர்னா என்னென்னா, அதாவது செய்யப்படு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது முதலில் வரும். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர், கடைசியில் பட்டது படுகின்றது அப்படி முடிஞ்சுன்னா செயற்பாட்டு வினை. அப்துல் நேற்று வந்தான், இது எவ்வகை தொடர்னா தன்வினை தொடர். அப்துல் ஒருத்தங்க தானாக ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அது தன்வினை. சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சொற்களை முன்ன மாறி இருக்கு, நம்ம சரியாக எழுதணும். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இதுதான் சரி. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. சரிங்களா, வெற்றிலை இருக்குல்ல, அதை வெற்றிலை தோட்டம் என்று சொல்லுவோம். வெற்றிலை பயிரிடப்படக்கூடிய இடத்த மொத்தமாக வெற்றிலை தோட்டங்குவோம். வயல்னா என்னது? நெல் வயல். கொள்ளைனா என்னது? கம்பங்கொள்ளை அப்படிங்குவாங்க. தோப்புனா என்னது? தென்னந்தோப்பு அப்படிங்குவாங்க. பொறுத்து கேட்டிருக்காங்க. பொறுத்தன்னா மீண்டும் ஒரு கூட்டு பெயர். முள் செடிலாம் மொத்தமாக இருந்துச்சுன்னா முள் புதர் அப்படிங்குவான். பூச்செடி மொத்தமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது பூஞ்சோலை. பனைமரங்கள் அதிகமாக மொத்தமாக இருந்துச்சுன்னா அது பனங்காடு.
அதே மாதிரி தேயிலை செடி மொத்தமாக அதிகமாக இருந்துச்சுன்னா அது தேயிலை தோட்டம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர். மீண்டும் பசுக்கள் மொத்தமாக இருந்துச்சுன்னா அது ஆநிரை என்று கூறுவோம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் யார்னா பாரதியார். நேர் பொருளை தேர்வு செய்ய. கொடுத்துருக்க பொறுத்துகளில் வந்து சரியாக பொருந்திருக்கின்றதுன்னா ஓசுனர். ஓசுனர்னால் என்னது? எண்ணெய் விற்பவர். இது மட்டும் சரி. காருகர்னால் என்னன்னா ஆடி நெய்பவர் என்ற அர்த்தம். பாசவர்னால் வெற்றிலை விற்பவர் என்ற அர்த்தம். மண்ணீட்டாளர்னால் சிற்பி என்ற அர்த்தம் மாறி மாறி இருக்குது. ஓசுனர் எண்ணெய் விற்பவர். இது மட்டும் சரி. கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ரிலீஜன்னா என்னது? சமயம் என்ற அர்த்தம். சாரிட்டினா ஈகை. சிம்பிளிசிட்டினா எளிமை. சின்சியாரிட்டினா வாய்மை. கலைச்சொல் மீண்டும் கேட்டிருக்காங்க. ரிவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா மீட்டுருவாக்கம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்னென்னா நுண்ணுயிர் முறி. ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது சரி. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இதுவும் சரி. 4 வேதங்களில் ஒன்று. இது தவறு. கூற்று மற்றும் காரணம் ஒன்று சரி. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் இதே சரி. மீண்டும் ஒரு கூற்று காரணம். கா என்பதற்கு பாடந்தாங்கும் கோல் என்று பொருள். இது சரி. தோளில் சுமந்து ஆடுவது. இதுவும் சரி. காரணத்தை பாருங்கள். சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர். இதற்கு பேர் சேவையாட்டம் கிடையாது, காவடி ஆட்டம். அப்படின்னா என்ன? கூற்று 1 மற்றும் 2 சரி. காரணம் தவறு. நேவிக் என்ற செயலை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். ரெண்டுமே தவறு. நேவிக் என்ற செயலி வந்து விமான பயணத்திற்காக இல்லை, கடல் பயணத்திற்காக. நம்ம எல்லையை தாண்டினோம்னா அது எச்சரிக்கும். சரிங்களா? அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொள் கோல். குறில் இருக்குல்ல, கொள் என்றால் எடுத்துக்கொள் என்ற அர்த்தம். கோல் என்றால் என்ன? வானத்தில் சுழலக்கூடிய கோள்கள். மீண்டும் ஒரு குறில் நெடில். வலி வாலி. வலினா என்னது? துன்பம் என்று அர்த்தம். வாலினா யார்? ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு வானர அரசர். அதாவது அவர் வந்து இந்திரனுடைய மகன். மீண்டும் ஒரு குறில் நெடில். வலை வாழை. வலை என்றால் மீன் பிடிக்கக்கூடிய வலை. நெடில் இருக்கல, வாழை என்றால் இளம்பெண் என்று அர்த்தம். இரு பொருள் தருக. உரம். உரம்னா வலிமை என்று அர்த்தம். அதற்கு வேறொரு பொருளும் உண்டு. உரம் என்றால் நம்ம வயலில் போடுறோம்ல, செடிகளுக்காண்டி போடுறோம்ல, தாவரத்துக்கு எரு, அதற்கு உரம் என்று அர்த்தம். இரு பொருள் தருக. இடி. இடினா வானத்தில் கேட்கக்கூடிய பேரொளி. மற்றொன்று தகர்த்தல். இடித்து தகர்த்தல் அப்படிங்கும்ல, அந்த மாதிரி. அடைப்புக்கள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் டேஸ் மாறிவிடும், அதாவது பொருள் மாறிவிடும். மீண்டும் ஒரு அடைப்புக்கள் உள்ள சொல். குச்சியின் பிரிவு என்னதுன்னா இணுக்கு. ஒரு சொல் கொடுத்துருவாங்க, அந்த சொல்லை வந்து எந்த இடத்துல சரியாக பொருந்துன்னு பார்க்கணும். அடுத்த கேள்வி. கரை விளக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த கரை விளக்கு என்ற சொல் கீழ்கண்ட தொடரில் எங்கே சரியாக பொருந்தும்னா ஏயை பாருங்கள். தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. ஆப்ஷன் இதே சரி. சரியான இணைப்புச் சொல் தேர்க. அனுமாரின் ஆட்டம் தானக்கரைக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக அடி தப்பியது. இந்த ஏனெனில் ஆனால்னால் இணைப்புச் சொல். மீண்டும் ஒரு இணைப்புச் சொல். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். இங்கே ஏனென்றால் வரும். மீண்டும் ஒரு வினாச்சொல் கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் இங்கே என்ன வரும்? டேஸில் எங்கு உள்ளது? இதுதான் சரியான விடை. சரிங்க மக்களே, நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், படித்து வேலைக்கு போங்க மக்களே. நன்றி மக்களே.